ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க. அது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பக்கோடா அதை செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பக்கோடாவுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 3 டீஸ்பூன் அரிசி மாவு, இது பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் அது வந்து 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, இது வந்து 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்பச்சோடா, 1/2 டீஸ்பூன் சீரகம், மல்லி இலை, அப்புறம் உருளைக்கிழங்கு வேணும். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கை நம்ம சீவி எடுத்துக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா மும்பையில் ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க ரொம்ப ஃபேமஸாங்க. பார்த்திங்கன்னா 100 கிராம் 20 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. நான் போனப்போ வாங்கி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, உங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு சொல்லி விட்டுலான்னு. பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் சீவியாச்சு. இப்போ வந்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு கடலை மாவு போட்டுக்கலாம், அரிசி மாவு, அதுக்கப்புறம் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், ஜீரகம், உப்பு, மல்லித்தழை எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆயிலில் பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கடாயில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுட்டேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நினச்சி போடுறது தான். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உருளைக்கிழங்கு வேகும். திருப்பிக்கிட்டுக்கலாம். நாத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாலக்கீரை இதெல்லாம் கூட வச்சு பண்ணுவாங்க. அது பக்கோடான்னு பேர். ஓரளவுக்கு வெந்துருச்சு. எடுத்துடலாம். நம்ம பொட்டேட்டோ பக்கோடா ரெடிங்க. அப்படின்னு போட்டு காட்டுறேன். எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச பொட்டேட்டோ பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.